இது முருகப்பெருமான் யுகம். உலகத்துல இருக்கிற முருக பக்தர்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் கந்த சஷ்டி கவசம். ஆனா இன்னைக்கு இருக்கிற அந்த அவசர யுகத்துல என்ன ஆகி போச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, கந்த சஷ்டி கவசம் துதிப்போக்கு வல்வினை போம்னு ஆரம்பிச்சுட்டு கடன்னு முருகப்பெருமான் கேட்டு முடிக்கிறதுக்கு முன்னாடியே கந்த சஷ்டி கவசத்தை முடிச்சுட்டு அவங்க வேலையை பார்க்க போயிடுவாங்க. கந்த சஷ்டி கவசம்ங்கிறது ஒரு அற்புதமான துதி. அது கவசமாகவும் நீங்க பார்க்கலாம், ஒரு பூஜையாகவும் பார்க்கலாம். அதுல அடங்கி இருக்கிற மந்திரங்களையும் நம்ம பார்க்க வேண்டும். இன்றைய நிகழ்ச்சியில நம்ம அதெல்லாம் பத்தி தான் பார்க்க போறோம். குருவருள் போற்றி, திருவருள் போற்றி. இப்ப நம்ம வீட்டுல ஒரு பூஜை பண்றோம். இந்த பூஜை பண்றதுக்கு நம்ம ஒரு ஆச்சாரியார உள்ள அழைக்கிறோம். அவர் அழைச்ச அடியோட அவர் அந்த பூஜைக்கு உண்டான ஒரு கிரமம்னு ஒண்ணு இருக்கு. எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப கேரளா சைடு இல்ல நம்ம தமிழகத்தோட தெற்கத்தி பக்கத்துங்கள்ல போனீங்கன்னா விளக்கு இருக்கு இல்லையா, குத்து விளக்கு. அந்த குத்து விளக்குல இறைவனை ஆவாகனம் பண்ணி பூஜை பண்ணுவாங்க. அந்த பூஜை பண்றதுக்கு ஒரு கிரமம் இருக்கு. இறைவனை அழைத்தல், அதாவது ஆவாகனம் பண்றது, அதுக்கப்புறம் அவருக்கு அங்க பூஜை செய்யறது, அதுக்கப்புறம் அவர்கிட்ட அந்த அஷ்டோத்திரம் சொல்லி அவர்கிட்ட வேண்டுதல் வைப்பது, அவரை பூஜை பண்ணுவது, அதுக்கப்புறம் அவருக்கு நேவேத்தியம் செய்வது, அப்புறம் கற்பூரம் ஆரத்தி காண்பிக்கிறது, அதுக்கப்புறம் அவர் போற்றி வணங்குவது, அப்புறம் அவருக்கு பிடித்தமான நாமாக்கள் இருக்கும். ஒரு 16 நாமாக்கள் 21 நாமாக்கள் இருக்கும். அந்த நாமாக்களை சொல்வது. அதுக்கப்புறம் கடைசியா கணபதி ஹோமம் பண்ணும்போதுதான் பார்த்துருக்கீங்க, அந்த மஞ்சள் பிள்ளையாரை பிடிச்சிட்டு அந்த மஞ்சள் பிள்ளையாருக்கு நம்ம பூஜை பண்ணிட்டு யதாஸ்தானம் பிரதிஷ்டா பியாமின்னு சொல்லிட்டு அப்படி கொஞ்சம் தள்ளி வைப்பாங்க. அந்த மாதிரி அழைத்த இறைவனை, ஐயா திரும்பவும் நீ உன் உலகத்திற்கு செல் அப்படிங்கிற மாதிரி திரும்பவும் அவரை நம்ம வழி அனுப்பி வைக்கணும். இதுதான் அந்த பூஜை முறையில இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு முறையில் தான் இந்த கந்த சஷ்டி கவசம் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதை பத்தி இன்னைக்கு நம்ம கொஞ்சம் விரிவா பார்க்கலாமா? கவசத்தை பொறுத்த அளவுக்கு என்னுடைய குரு அப்படின்னு பாத்தீங்கன்னா எங்க அப்பாவும் எங்க அம்மாவும் தான். ஏன்னா எங்க அம்மாவும் எங்க அப்பாவும் எங்க தாத்தாவும் கூட, அம்மா வழி தாத்தாவும் கூட திருச்செந்தூர் முருகன் மேல அபார பக்தியும் நம்பிக்கையும் உள்ளவங்க. கந்தசஷ்டி கவசம் சொல்லாத நாளே இருக்காது. அவங்கள்ட்டேருந்து கற்றுந்தது. அப்புறம் அவங்க எனக்கு கற்றுக் கொடுத்த சில விஷயங்கள் கந்த சஷ்டி கவசத்துல இதெல்லாம் இருக்கு அப்படிங்கறதான் இன்னைக்கு நான் அவங்கள்ட்ட பகிர்ந்துக்க போறேன். இப்ப முதல்ல காப்போட ஆரம்பிக்கும். துதிப்போர்க்கு வல்வினை போம் துன்பம் போம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சுட்டு நம்ம எதுக்காக இந்த கந்த சஷ்டி கவசத்தை சொல்றோம் அப்படிங்கிறது குமரன் அடி நெஞ்சே குறி. அதாவது முருகப்பெருமானுடைய திருவடியை அடைவதுதான் நம்ம பிறவி பயன் அப்படிங்கிறதுக்காக வேண்டி இந்த கந்த சஷ்டி கவசத்தை சொல்ல போறோம் அப்படிங்கிறத பத்தி அவர் சொல்றாரு. ஆனா இந்த கந்த சஷ்டி கவசம் ஆரம்பிக்குது ஷஷ்டி நோக்க சரவண பவனார்னு ஆரம்பிக்குது. இந்த ஷஷ்டி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நம்ம உடம்புல இருக்கிற 6 சக்கரம். அந்த 6 சக்கரத்தை நம்ம கரெக்டா குண்டலினி சக்தியை எழுப்பி அந்த 6 சக்கரம் வழியாக அந்த குண்டலினி சக்தியை அனுப்பி நாம் முறைப்படி பூஜை செய்யும் பொழுது, இந்த கந்த சஷ்டி கவசத்தை ஓதும் பொழுது, இந்த துதியை சொல்லும் பொழுது சகசிராரம் அப்படிங்கிற அந்த சக்கரத்துல நம்ம சரவண பவனார் என்று அழைக்கப்படும் அந்த முருகப்பெருமானின் திருவுருவத்தை நம்மளால் தரிசிக்க முடியும். அதான் முதல் லைன்லயே அவர் சொல்றாரு, உறுதியா சொல்றாரு, சஷ்டியை நோக்க சரவண பவனார் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். அதுக்கப்புறம் கந்த சஷ்டி கவசத்துல வரக்கூடிய அந்த லைன் இருக்கு பாத்தீங்களா, சிஷ்டர் குதவும் செங்கதிர் வேலோன், அதுல இருந்து கையில் வேலால் எனை காக்கவென்று இது வரைக்கும் தியானம். நம்ம இறைவனை அந்த ரூப வர்ணனையை அவர் சொல்றாரு. இந்த இறைவனை நம்ம மனக்கண் முன்னால தியானம் பண்ணிக்கிறோம். ஏன்னா நம்ம மனசுல நம்ம இருத்திக்கிறோம். அதுக்கு அடுத்தது வர வர வேலாயுதனார்வர்களேந்து சரவண பவனார் சடுதியில் வருக, சீக்கிரமே வாயா அப்படின்னு அவர் கூப்பிடுறாரு. அந்த அத்தனை லைன்களும் அந்த துதிகளும் அத்தனை துதிகளும் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் ஆவாகனம் பண்றோம். ஆவாகனம் பண்ணிட்டு அதுக்கு அடுத்தது ரமண பவச ரர அப்படின்னு அந்த ஒரு அமைப்பு ஒண்ணு அமைச்சிருக்காரு. அசுரர் குடிக்கெடுத்த ஐயா வருக, அது வரைக்கும் உள்ளது. அது என்னன்னா, இறைவன் வந்துட்டாரு, தியானம் பண்ணினதுனால இறைவன் வந்துட்டாரு. அந்த ரூபத்தை நம்ம மனக்கண்ணில் பார்க்கிறோம். பார்க்கும் பொழுது அவருக்கு மந்திர உரு ஏற்றோம். எல்லா இறைவனுக்கும் ஒரு தனிப்பட்ட மந்திரம் இருக்கும். முருகப்பெருமானுக்கு சரவண பவ, புக, குமர, வேலா, கந்தா, கடம்பா இப்படி எல்லாம் இருக்கு. இதுல ரவண பவச ரிவண பவச ரி அப்படின்னு சொல்லிட்டு அசுரர் கூடி எடுத்த ஐயா வருக இது வரைக்கும் உள்ளது. என்னன்னா, நம் மனத்துள்ளே எழுந்தருளி இருக்கும் அந்த முருகப்பெருமானுக்கு உரு ஏற்றுகிறோம், மந்திர உரு ஏற்றுகிறோம். மந்திர உரு ஏற்றின உடனே
பளிச்சுன்னு நல்ல ஃபிளட் லைட் போட்டு தெரிகிற மாதிரி முருகப்பெருமான் நம்ம முன்னாடி தெரிகிறார், நம்ம மனசுல தெரிகிறாரு. அதுதான் எண்ணெய் ஆளும் எளியோன் கையில் 12,000 பாசாங்குசமும் பரந்த வழிகள் 12 இலங்க விரைந்தனை காக்க வேலோன் வருக அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது பாத்தீங்கன்னா பீஜ மந்திரங்களால முருகனுக்கு மேலும் உருவேற்றுகிறார். ஐயும் கிளியும் அடைவுடன் செவ்வும், இதெல்லாம் பீஜ மந்திரங்கள். பீஜ மந்திரங்கள்னா விதை மந்திரங்கள், இதெல்லாம் முக்கியம். இப்போ கோவில்ல நம்ம ஒரு பிரதிஷ்டை பண்ணோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி அந்த இறைவனுக்குரிய அந்த விக்கிரகத்துக்குரிய அந்த யந்திரத்தை அவங்க ஸ்தாபிதம் பண்ணுவாங்க. அந்த யந்திரத்தை எழுதி பீஜ மந்திரங்களால அந்த யந்திரத்துக்கு உருவேற்றி அதை வச்சு அதுக்கு மேலதான் அந்த சிலையை வைப்பாங்க. அந்த சிலைக்கு அப்பதான் அந்த பவர், அந்த தெய்வத்திற்கு உண்டான அந்த பவர் அந்த பீஜ மந்திரங்கள் அடங்கிய அந்த சக்கரம் அடங்கிய அந்த சக்கரத்திலிருந்து தான் அந்த இறைவனுக்கு கிடைக்கும், அந்த விக்கிரகத்துக்கு கிடைக்கும். அதே மாதிரிதான் நம்ம மனசுல உள்ள இருக்கிற அந்த இறைவனுக்கு மேலும் உருவேற்ற மேலும் சக்தி கிடைக்க ஐயும் கிளியும் அடைவுடன் செவ்வும் உய்யொளி செவ்வும் உயிரும் கிளியும் அப்படின்னு சொல்லிட்டு குண்டலியான் சிவன் குகந்தினம் வருகிற வரைக்கும் இந்த பீஜ மந்திரங்களால அவர் உருவேற்றார். இதுக்கு அடுத்து நம்ம பாலதேவராயன் சுவாமிகள் அவர்கள் நமக்கு ஒரு மிகப்பெரிய நன்மை செய்திருக்கிறார். எப்படின்னா உள்ள இறைவன் வந்தாச்சு, அவருக்கு உருவேற்றியாச்சு, அவருக்கு பீஜங்களாலும் மந்திர உருக்களாலும் அவருக்கு சக்தி கொடுத்தாச்சு. அங்க பூஜை செய்ய வேண்டாமா? சுப்பிரமணிய புஜங்கம் அது திருச்செந்தூர் முருகன் மேல ஆதிசங்கரர் இயற்றியது. அதுலயும் அவர் எப்படி அமைச்சிருப்பார்னு பெரியோர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அதாவது அங்க பூஜை செய்வது போல். அங்க பூஜை சாதாரணமா வீட்டுல நடக்கிற நிகழ்ச்சிகள்ல எப்படின்னு பாத்தீங்கன்னா பாதத்துல ஆரம்பிச்சு சிரசு வரைக்கும் போகும். ஆனா இங்க முருகன் அழகன் இல்லையா? முருகன் அழகை தாண்டி வேற அழகு நம்ம சொல்லவே முடியாது இல்லையா? அதனால பாலதேவராய சுவாமிகள் எப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, 6 முகமும் அணிமுடியாரும் நீரிடு நெற்றியும் நீண்ட புருவமும் 12 கண்ணும் பவழச் செவ்வாயும் நன்னெறி நெற்றியில் நவமணி சூட்டியும் 6 செவியில் இலகு குண்டலமும் 6 தின்புய தழகிய மார்பில் பல் பூஷணமும் பதக்கமும் தரித்து நன்மணி பூண்ட நவரத்தன மாலையும் முப்புரி நூலும் முத்தணி மார்பும் செப்பழகுடைய திருவயிருந்தியும் துவண்ட மருங்கில் சுடரொளி பட்டும் நவரத்னம் பதித்த நற்சீராவும் இருதொடை அழகும் இணை முழந்தாலும் திருவடி அதனில் சிலம்பொலி முழங்க. பாலதேவராயன் சுவாமிகள் அவர்கள் மிக அழகாக முருகன் அழகன் அவன் முகத்துல ஆரம்பிச்சு அவனோட சிரசுல ஆரம்பிச்சு அப்படியே அவன் கழுத்து, அவன் மார்பு, அவன் வயிறு, அவன் தொடை, அப்புறம் முழங்கால்கள், அப்புறம் அவனுடைய திருவடிகள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அங்க பூஜையும் செய்ய வைக்கிறாரு நம்மளை. இந்த கந்தசஷ்டி கவசத்தை செய்யும் பொழுது முருகனை நாம் உள்ளே வரவழைத்து அவனுக்கு உருவேற்றி அதுக்கப்புறம் அவனுக்கு அங்க பூஜையும் செய்யறோம். இதுக்கு அடுத்தது முருகன் வந்தாச்சு, அவர் பரமாத்மா, நம்ம ஜீவாத்மா, நமக்குள்ள வந்தாச்சு, அருள் பொழிய போறாரு. அந்த ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் இணைந்த தருணம் அது. அந்த இணைந்த தருணத்துல முருகன் நடனமாடுவது போல ஒரு காட்சியை ஆத்மானுபூதி என்று சொல்வார்கள். அந்த ஆத்மா அனுபவமாக பெற்று செககண 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 அப்படிங்கிற அந்த வரிகள் மூலம் கிட்டத்தட்ட விந்து விந்து மயிலோன் விந்து முந்து முந்து முருகவேள் முந்து என்றனையாளும் ஏரகச் செல்வ மைந்தன் வேண்டும் வரமகிழ்ந்துதவும் லாலா 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 வேசமும் லீலா 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 வினோதன் என்று அப்படிங்கிற வரைக்கும் அந்த அவருடைய அந்த ஆத்மானுபூதியை அந்த அளவில்லாத சந்தோஷத்தை அந்த இறை உணர்வை அப்படியே குதிச்சு நம்ம டான்ஸ் ஆடுற மாதிரி அங்க இறைவன் டான்ஸ் ஆடுறான் நம்ம மனசுக்குள்ள, அதை அப்படியே வெளிக்கொணர்றாரு இந்த வரிகள் மூலம். இதில் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு வரி இருக்கிறது. என்றனையாளும் ஏரகச் செல்வ அப்படின்னு ஒரு வரி எழுதியிருக்கிறார் இந்த ஆத்மானுபூதியில. எப்படி அப்படின்னா, எனக்கு கற்றுக் கொடுத்த பாடம் எப்படின்னா, திருவேரகம் அப்படிங்கிறது சுவாமி மலை. சுவாமி மலைங்கிறதுல சிவபெருமானுக்கு முருகப்பெருமான் பிரணவத்தின் பொருள் உரைத்த இடம். அங்க சுவாமிநாதனாக அப்பனுக்கு பாடம் எடுத்த சுப்பனாக இருந்தார். அந்த திருவேரக செல்வன் தான் இவரை ஆளுகின்ற செல்வன். அப்ப சுவாமிநாதன், சுவாமி மலையில் வீற்றிருக்கும் சுவாமிநாதன் தான் இவருக்கு குருவாக வீற்றிருந்து இவர் ஆத்மாவில் கலந்து அந்த ஆத்மாவிலிருந்து வார்த்தைகளாக, வாக்கியங்களாக, ஒலிகளாக, இந்த வரிகளாக வெளிவந்திருக்கின்றன என்பதை இங்க பதிவு செய்கிறார் அவர். இவருடைய குரு இவர் திருச்செந்தூர் முருகன் மேல இந்த கந்தசஷ்டி கவசத்தை பாடியிருந்தாலும் அவருடைய குரு யாருன்னு கேட்டீங்கன்னா ஏரகச் செல்வர்.
சுவாமிமலை சுவாமிநாத சுவாமி. இதுக்கப்புறம் தாங்க கவச்சம் ஆரம்பிக்குது. இது வரைக்கும் நம்ம இறைவனை வரவழைக்கிறோம், மந்திர உரு ஏத்துறோம், பீஜ உரு ஏத்துறோம், அங்க பூஜை பண்றோம், ஆத்மானுபவம் பெறுகிறோம், சந்தோஷம் அடைகிறோம். அதுக்கப்புறம் சந்தோஷம் அடைஞ்ச அடியோட இறைவன் கேட்கிறான், சரி உனக்கு என்ன வேணும் சொல்லு, நீ வாட்ட ஆடிட்டே இருந்தா எப்படி, உனக்கு என்ன வேணும் சொல்லு அப்படின்னு உடனே நம்ம கவசத்தை ஆரம்பிக்கிறோம். உன் திருவடியை உறுதி என்றென்னும் என் தலை வைத்து இணையடி காக்க அப்படின்னு ஆரம்பிச்சு, முப்பால் நாடியை முனைவேல் காக்க, எப்பொழுதும் என எதிர்வேல் காக்க, அடியேன் வசனம் அசைவுட நேரம் கடுகவே கனகவேல் காக்க. இது வரைக்கும் நம்ம உடம்பு அங்கங்கள் இருக்கு இல்லையா, இந்த உடம்பு அங்கங்களை காக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை பாலதேவராய சுவாமிகள் முருகன் அருளால் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதாவது ரொம்ப சுருக்கமா சொல்ல போனா, நம்ம சிரசிலிருந்து நம்ம பாதம் வரைக்கும் நம்ம பாடி பார்ட்ஸ் எல்லாத்தையும் முருகப்பெருமானே நீ தான் காப்பாற்றணும் அப்படிங்கிறத பாலதேவராயர் சுவாமிகள் அழுத்தம் திருத்தமா சொல்லியிருக்கார். பாலதேவராய சுவாமிகள் நம்ம பாடி பார்ட்ஸ் எல்லாத்தையும் காக்க வேண்டும் என்று முருகப்பெருமானிடம் வேண்டிக் கொண்டதை நம்ம இது வரைக்கும் பார்த்தோம். அதோட நிக்கல அவர் அடுத்து என்ன பண்றாரு, வரும்பகல் தன்னில் வஜ்ரவேல் காக்க, அரையுருள் தன்னில் அணைவேல் காக்க. அதாவது நம்ம காலத்துக்குள்ள கட்டுப்பட்டு தான் வாழறோம். ஆக அது எப்பேற்பட்ட காலமாக இருந்தாலும் முருகப்பெருமான் அந்த காலமும் நமக்கு கெடுதல் செய்யாமல் நம்மை காக்க வேண்டும் என்று வரும்பகல் தன்னில் வஜ்ரவேல் காக்க, அரையுருள் தன்னில் அணைவேல் காக்க, ஏமத்தில் சாமத்தில் எதிர்வேல் காக்க, தாமதம் நீங்கி சதுர்வேல் காக்க. இது அருமையான ஒரு வரிங்க. அதாவது டைம் மேனேஜ்மெண்ட் பத்தி. நம்ம எந்த ஒரு விஷயத்துக்கும் முருகப்பெருமான கும்பிட போறதா இருந்தாலும் சரி, இல்ல ஏதோ ஒரு வேலையா போறதா இருந்தாலும் சரி, நம்ம உடம்புல சோம்பேறித்தனமோ கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்துக்கலாம், ஒரு 3 மணிக்கு போற இடத்துக்கு 3 ஆளுக்கு போய்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இல்லாம, தாமதம் நீங்கி சதுர்வேல் காக்க, காக்க காக்க கனவேல் காக்க. அதாவது காலத்தையும் அந்த காலத்தினால் நமக்கு வரக்கூடிய அந்த கெடுதல்கள் இருந்தும் நம்மளை காக்க வேண்டும் அப்படின்னு முருகப்பெருமான் சொல்றாரு. இதோட நிப்பாட்டல. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம கர்ம வினை இருக்கு பாத்தீங்கன்னா, இந்த கர்ம வினை தான் நம்மளை விழாது துரத்தும். எத்தனை பிறவி எடுத்தாலும், எந்த பிறவி எடுத்தாலும், எப்படி பிறவி எடுத்தாலும் சரி, செடியா கொடியா மரமா மிருகமா, இந்த மாதிரி நம்ம மனுஷனா எந்த பிறவி எடுத்தாலும் நம்ம கர்ம வினை நம்மளை விடவே விடாது. கர்ம வினையில இருந்து நம்மளை காக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி சிவபெருமான்கிட்ட வேண்டிக்கிறார். அருமையான வரிகள். நோக்க நோக்க நொடியினில் நோக்க, தாக்க தாக்க தலையற தாக்க, பார்க்க பார்க்க பாவம் பொடிபட. பாவம் எப்ப பொடிபடும்? நம்ம கர்ம வினை போனாதானே பாவம் பொடிபடும், இல்லாட்டி எப்படி பாவம் பொடிபடும்? ரொம்ப அருமையா நமக்காக நம்ம எல்லாம் நல்லா இருக்கணும், முருகப்பெருமானை வேண்டிக் கொண்டு நாம் நன்றாக வாழ வேண்டும் என்பதற்காக பாலதேவராய சுவாமிகள் முருகப்பெருமானின் அருளோடு இந்த வரிகளை நமக்கு எழுதி அருளி இருக்கிறார். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா, இந்த உலகத்துல நெகட்டிவ் பீப்புள், நெகட்டிவ் திங்ஸ், அதுக்கப்புறம் நெகட்டிவ் ஆக்டிவிட்டி, அதுக்கப்புறம் கண்திருஷ்டி, அந்த மாதிரி, இது போக இந்த பில்லி சூனியம் அப்படின்லாம் சொல்றாங்க இல்லையா, இந்த மாதிரி உள்ள எதிர்மறையான விஷயங்கள்ல இருந்து நம்மளை காக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக பில்லி சூனியம் பெரும்பகை அகல வல்ல பூதம் வாலாஷ்டிக பேய்கள் அல்லற்படுத்தும் மடங்காமுனியம் அப்படின்னு ஆரம்பிச்சு முதல்ல நம்ம பாடி பார்ட்ஸ் எல்லாத்தையும் காப்பாற்றணும் அப்படின்ட்டாரு. அடுத்து காலம் நம்மளை கெடுக்காமல் பார்த்துக்கணும் அப்படின்ட்டாரு. கர்ம வினையிலேருந்து நம்மளை காப்பாற்றணும் அப்படின்ட்டாரு. நம்ம வாழறது ஒரு சொசைட்டியில, இந்த உலகத்துல நம்ம வெளியில போயிட்டு வரணும், வீட்டை விட்டு வெளியில போகணும், வீட்டை விட்டு வெளியில் சென்றால் நாளும் நடக்கலாம்லாம் வேற நமக்கு சொல்லி வச்சிருக்காங்க இல்லையா. அந்த வெளி உலகத்துல இருக்கக்கூடிய நெகட்டிவ் திங்ஸ் நம்மளை அணுகாமல், அதனால் நமக்கு கெடுதி வராமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி எலியும் கரடியும் இனி தொடர்ந்தோட அப்படிங்கிற மாதிரி அந்த வரி வரைக்கும் வெளி உலகத்துல இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவ் எனர்ஜி, நெகட்டிவ் திங்ஸ் எதுவுமே நம்மளை தாக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வேண்டி என்னை நீ காக்க வேண்டும் முருகா அப்படின்ட்டு ஒரு முருகர்கிட்ட ப்ரே பண்ணிக்கிறார். அடுத்துதான் இந்த காலத்திற்கு தேவையான முக்கியமான ஒரு பகுதி என்னன்னா, ஹெல்த் இஸ் வெல்த். இப்பெல்லாம் உடம்பு சரியில்லாம நம்ம போனோம் அப்படின்னாலே பில் எவ்வளவு வரும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். ஸோ அதனால வியாதிகள்டேந்து நம்மளை காப்பாற்றணும், விஷ ஜந்துக்கள்டேந்து காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக தேளும் பாம்பும் செய்யான் பூரான் அப்படின்னு சொல்லிட்டு, நில்லாதோட நீ எனக்கருள்வாய், அதாவது எல்லா பிணியும் என்றனை கண்டால் நில்லாதோட நீ எனக்கருள்வாய். இந்த வரிகள் வரைக்கும் பிணிகளும் என்னை அண்டாது நீ காக்க வேண்டும்ங்கிறார். அதுல பற்புத்தரனை பருவரையாப்பும், இது அருமையான ஒரு லைன்ங்க. பருவரையாப்பும் அப்படிங்கிறது, பருவரையாப்பும் அப்படிங்கிறதுனா பிறவி எடுத்தது பிணி அப்படிங்கிறாரு. பிறவியே பிணி, இந்த பிறப்பது இறப்பது பிறப்பது இறப்பதுங்கிற இந்த சுழற்சியே ஒரு பிணி.
இந்த பிணியில் இருந்தும் என்னை விடுதலை பண்ணு அப்படின்னு முருகப்பெருமான்ட்ட கேட்கிறாரு. அதாவது பிறவா வரம் கேட்கிறாரு. இந்த பற்குத்தரணை பருவரையாக்கும் எல்லா பிணியும் என்றனை கண்டால் நில்லாதோட நீ எனக்கு தருள்வாய் அப்படிங்கிற இந்த வரிகள் மூலம் முருகப்பெருமானிடம் பாலதேவராய சுவாமிகள் இறைஞ்சுகிறார். பெருமான் இது வரைக்கும் நம்ம வேண்டிக் கொண்டதெல்லாம் பொறுமையா கேட்டுட்டு, சரி நான் எல்லாத்தையும் உனக்கு வரமாத்துறேன், எல்லா விதத்தையும் நான் உன்னை காப்பாத்துறேன் அப்படிங்கும்போது நம்ம முருகப்பெருமானே வெயிட் எங்கேயும் போயிடாதீங்க, ஏன்னா நான் மார்க்கெட்ல இருந்து உங்களுக்கு பிடிச்ச வெற்றி மலர் வாங்கி வச்சிருக்கேன், உங்களுக்கு பிடிச்ச அரளி மலர் வாங்கி வச்சிருக்கேன், தாமரைப்பூ வாங்கி வச்சிருக்கேன், உங்களை நான் பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு 21 நாமாக்கள் மிக மிக முக்கியமானவை. கந்தசஷ்டி கவசத்துல இந்த 21 நாமாக்களும் பொதிந்துள்ளன. அந்த 21 நாமாக்களை சொல்லி நம்ம இப்ப முருகப்பெருமான அர்ச்சனை பண்ண ஆரம்பிக்கிறோம். மானசீகமா அர்ச்சனை பண்றோம். உன்னை துதிக்க உன் திருநாமம் சரவண பவனே செயலொளி பவனே இப்படி ஆரம்பிச்சு அந்த 21 நாமாவும் சமரா புரிவாள் சண்முகத்தரசே இதோட முடியுது. அந்த 21 நாமாவும், இந்த 21 நாமாக்களும் மிக மிக சக்தியானவை. உங்களால கந்தசஷ்டி கவசம் சொல்ல முடியாட்டிலும் பரவாயில்ல, நீங்க இந்த 21 நாமாக்களை சொல்லி முருகனை வழிபட்டாலும் முருகன் உங்களுக்கு கூப்பிட்ட குரலுக்கு ஓடி உங்க பக்கத்துல இருந்து உங்க வேண்டுதல்களை நிறைவேற்றுவான். இந்த 21 நாமாக்கள் அவ்வளவு வசதியானவை, அவ்வளவு சக்தி வாய்ந்தவை, அவ்வளவு மந்திர சக்தி நிறைந்தவை, முருகப்பெருமான் மனதிற்கு உகந்தவை. அதனால இந்த 21 நாமாக்களை நீங்க கந்தசஷ்டி கவசத்திலிருந்து தனியா கூட எழுதி வச்சுக்கோங்க. தனியா கூட எழுதி வச்சுட்டு சரவண பவனே செயலொளி பவனே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு பிடிச்சது கிருத்திகை நட்சத்திரம், விசாக நட்சத்திரம், அப்புறம் சஷ்டி திதி, இந்த சமயங்கள்ல கூட சொல்லலாம். இல்ல என்னால கந்தசஷ்டி கவசம் இன்னைக்கு சொல்லவே முடியல, நான் இப்ப என்ன பண்றது அப்படின்னா முருகனோட 21 நாமா இருக்கு, நான் படிச்சிருக்கேன் கந்தசஷ்டி கவசத்துல பாலதேவராய சுவாமிகள் எனக்கு சொல்லியிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சரவண பவனே செயலொளி பவனே அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில சமராபுரிவாள் சண்முகத்தரசு அது வரைக்கும் நீங்க சொல்லி முடிச்சு மனசார முருகப்பெருமானுக்கு பூஜை செய்யலாம். அதற்கும் வழிவகுத்திருக்கிறார் பாலதேவராய சுவாமிகள். இப்ப நம்ம இந்த மானசீக பூஜைக்கு எண்டுக்கு வரப்போறோம். தீபாராதனை காட்டணும். தீபாராதனை காட்டும் பொழுது நமக்கு என்ன பண்ணுவோம், சாதாரணமா கோவில்கள் எல்லாம் போனீங்கனாலும் வீட்டுல போனீங்கனாலும் நிறைய வீடுகள்ல இந்த ராஜாதி ராஜாய அப்படின்னு சொல்லிட்டு வடமொழியில ஒரு இது சொல்லுவாங்க. அது என்ன அப்படின்னு கேட்டானா, என்னுடைய விருப்பங்களை நிறைவேற்று, எனக்கு இந்த மாதிரி கோரிக்கை இருக்கு, என்னுடைய அபிலாட்சிகளை நிறைவேற்று அப்படிங்கிற மாதிரி அந்த அர்த்தம் வரும். அதே மாதிரிதான் இங்கேயும் காரார் குழலால் கலைமகள் என்றால் என்னா இருக்க யானுனை பாட அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேண்டுதல்களை வச்சு சித்தி பெற்றடியேன் சிறப்புடன் வாழ்க அது வரைக்கும் உள்ள அந்த வரிகள் முருகப்பெருமானுக்கு, நம்ம மனதில் எழுந்தருளிக்கும் முருகப்பெருமானுக்கு தீபாராதனை காட்டுவது போல. தீபாராதனை காமிச்சாச்சு. தீபாராதனை காமிச்சு எனக்கு என்னெல்லாம் வேணும் அப்படிங்கிறத நம்ம இன்னொரு தடவையும் அவர்கிட்ட சொல்லியாச்சு. முதல்ல காப்பாத்துங்கன்னோ, சரி நான் காப்பாத்திடுறேன்ட்டாரு. அப்புறம் அவருக்கு ரொம்ப நாம சந்தோஷப்பட்டு அவருக்கு பூஜை பண்றோம். 21 நாமாக்கள் சொல்லி பூஜை பண்ணிடுறோம். அது முடிச்ச அடியோட அவருக்கு வாழ்த்து கோஷம். ஏன்னா நம்ம அவ்வளவு ஆனந்த கூத்தாடுறோம், நமக்கு மனசு திருப்தியா இருக்கு, நம்ம ஆன்மா திருப்தியா இருக்கு. அதனால வாழ்க வாழ்க மயிலோன் வாழ்க அப்படின்னு ஆரம்பிச்சு வாழ்க வாழ்க என் வறுமைகள் நீங்க, இதுதான் முக்கியம். இந்த வாழ்க வாழ்க என் வறுமைகள் நீங்க அப்படிங்கிறது கடன் தொல்லை அப்படிங்கிறது இந்த காலத்துல எல்லாருக்குமே அநேகமா ஒரு மனிதர் விடாம 99.99% மக்களுக்கு இந்த கடன் தொல்லை இருக்கும். இந்த கடன் தொல்லை இருக்கிறவங்க எல்லாருமே இந்த வாழ்க வாழ்க என் வறுமைகள் நீங்க அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த வாழ்க வாழ்க மயிலோன் வாழ்கள் ஆரம்பிச்சு வாழ்க வாழ்க என் வறுமைகள் நீங்க, முருகப்பெருமானே நீதான் என் கடன் தொல்கள் எல்லாம் தீர்த்து வச்சு இந்த கடன் என்கின்ற அந்த வறுமை பிடியிலிருந்து என்னை விடுவித்து கடன் இல்லாம என்னை ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிற மாதிரி அதையும் அமைத்து கொடுத்திருக்கிறார் பாலதேவராய சுவாமிகள். அப்புறம் பூஜைன்னு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு பலவிதமான டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும், பூஜையில பல பிழைகள் இருக்கும். சொல்லும் போதே நமக்கு மொபைல் அடிக்கும், கவனம் செதறும், இல்ல வாசல் யாராவது பெல் அடிப்பாங்க, டக்குன்னு எந்திரிச்சு போயிட்டு நம்ம திறந்து வச்சு, அதாவது ஸ்லோகம் சொல்லிட்டே எந்திரிச்சு போவோம். பூஜை பண்ணும் போதே எந்திரிச்சு போயிட்டு வாசக்கதவை திறந்துட்டு அப்புறம் அவருக்கு பதில் சொல்லிட்டு இதெல்லாம் பூஜை பண்ணும் போதே நடக்கும். அதுக்கப்புறம் ஒரு கவனம் இல்லாமல், ஒரு மன ஈடுபாடு இல்லாமல், அதுக்கப்புறம் நாமங்கள் தவறாக சொல்லி நம்ம பூஜை பண்ற மாதிரி இருக்கும். அப்ப இதெல்லாம் பிழைகள். இந்த பிழை பொறுக்க முறையிடணும் இல்லையா, என்னோட தப்பு எல்லாத்தையும் மன்னிச்சுக்கோங்க, ஐ எம் சாரி, அப்பாலஜைஸ் முருகா அப்படிங்கிற மாதிரி நம்ம அவர்கிட்ட சொல்லணும். ஏன்னா நம்ம தப்பு பண்ணியிருக்கோம். நம்ம தப்பு பண்றவங்க மன்னிப்பு கேட்பது மிகப்பெரிய விஷயம், அது மிகச்சிறந்த குணம். அந்த மன்னிப்பு கேட்டாங்கன்னா முருகப்பெருமான் மனம் இறங்கி கண்டிப்பா கருணையோடு உங்களை மன்னிச்சு நீங்க கேட்ட வரத்தை எல்லாம் அளிப்பார்.
அதுதான் எத்தனை குறைகள், எத்தனை பிழைகள், எத்தனை அடியேன், எத்தனை செய்யணும், பெற்றவன் நீ குரு பொறுப்பது உன் கடன், பெற்றவள் குறமகள் பெற்றவளாமேன்னு அப்படி அது வரைக்கும் அதுக்கு மேலையும் தஞ்சம் என்ற அடியார் தழைத்திட அருள் செய் அப்படின்ட்டு. என்ன மட்டும் இல்லை, இந்த மாதிரி இந்த கந்த சஷ்டி கவசத்தை சொல்ற எல்லா அடியவர்களையும் அவர்களுடைய பிழைகள் எல்லாம் பொறுத்து கொண்டு நீ அவர்களை காப்பாத்து முருகா அப்படிங்கிறதையும் இந்த கந்த சஷ்டி கவசத்துல அருமையா அமைச்சு கொடுத்திருக்கிறாரு பாலதேவராய சுவாமிகள். இதுக்கப்புறம் தான் இப்ப இந்த காலத்தை பரவலாக பேசப்படுகின்ற ஒரு விஷயம், இதை எப்படி சொல்லணும், இது ஜப முறை, இந்த கந்த சஷ்டி கவசத்தை எப்படி சொல்லணுங்கிறதையும் அவரே சொல்லி இருக்கிறாரு. ஒரு நாள் ஆசாரத்துடன் அங்கம் துலக்கி நேசமுடன் ஒரு நினைவதுவாகி கந்த சஷ்டி கவசம் இதனை சிந்தை கலங்காது தியானிப்பவர்கள் ஒரு நாள் 36 கொண்டு ஓதியே ஜெபித்து உகந்த நீரணிய அப்படின்னு இருக்கிறார். இந்த முறையில தான் ஜெபிக்கணும் இந்த கந்த சஷ்டி கவசத்தை அப்படின்ட்டாரு. ஆச்சாரமா இருக்கணும், குளிக்கணும், நல்ல தீட்டில்லாத துணிமணிகளை அணிந்து கொண்டு முருகப்பெருமான் அந்த முறைப்படி அந்த விபூதி துலங்க முருகப்பெருமானுக்கு பூஜை செய்ய வேணும். அதுவும் ஒரு நாளைக்கு கந்த சஷ்டி கவசத்தை 36 தடவை ஜெபிச்சு நீங்க பூஜை செஞ்சா நீங்க வேண்டியதெல்லாம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி அவர் எழுதியிருக்கிறார். இப்படி 36 தடவை நீங்க கந்த சஷ்டி கவசத்தை ஜெபிக்கும் பொழுது என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னா, அஷ்டதிக்குள்ளோர் அடங்கலும் வசமாய் திசை மன்னர் என்பர் சேர்ந்தங்கருள்வர் மாற்றார் எல்லாம் வந்து வணங்குவர் அப்படின்னு ஆரம்பிச்சு கந்தர் கைவேலாம் கவசத்தடியை வழியாய் காண மெய்யாய் விளங்கும் அப்படின்லாம் கொண்டு வந்துட்டு நல்லோர் நினைவில் நடனம் புரியும் அது வரைக்கும் சொல்லி முடிக்கிறார். இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கந்தர் கைவேலாம் கவசத்தடியை, இதுதான் இம்பார்ட்டன்ட் லைன். இதுதான் இம்பார்ட்டன்ட் லைன். அந்த பலன்ல அவர் சொல்றாரு இல்லையா என்னெல்லாம் நடக்குங்கிறது, இதுதான் இம்பார்ட்டன்ட் லைன். ஏன்னா இவர் சொல்லி இருக்கிற கவசத்துல ஒவ்வொரு அடியுமே முருகனுடைய திருக்கை வேல் போன்றது. ஒவ்வொரு அடியுமே திருக்கை வேல் போன்றது. வேல் என்ன பண்ணும் அப்படிங்கிறது முருக பக்தர்கள் அனைவருக்கும் தெரிந்திருக்கும், தமிழர்கள் அனைவருக்கும் தெரிஞ்சிருக்கும். வேலால என்ன செய்ய முடியும் அப்படின்னு, வேல் எவ்வளவு ஆற்றல் மிக்கது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அந்த இதை அறுதியா சொல்றாரு. கந்தர் கைவேலாம் கவசத்தடியை, ஒவ்வொரு அடியுமே இந்த கந்த சஷ்டி கவசத்துல ஒவ்வொரு அடியுமே கந்த பெருமானுடைய முருகப்பெருமானுடைய கைவேலாகும். சோ அப்பத்த கவசத்தை அவர் சொன்ன அந்த முறைப்படி நம்ம ஜெபிக்கும் பொழுது நமக்கு என்னென்ன பலன்லாம் கிடைக்குங்கிறது தான் அட்டதிக்குள்ளோர் அடங்கலும் வசமாயெல்லாம் அவர் சொல்லியிருக்கிறார். எல்லாத்தையும் இப்ப நம்ம கிட்டத்தட்ட மானசீகமா முருகனை வரவழைச்சு அவருக்கு நம்ம வேண்டுதல்களை வைத்து பூஜை பண்ணி எல்லாம் முடிச்சாச்சு. இப்ப முருகனுக்கு போற்றி பாடிட்டு அவர் இருக்கக்கூடிய இடத்துக்கு திரும்ப அனுப்பிச்சிடணும். நம்மள மாதிரி எத்தனை பக்தர்கள் இருப்பாங்க, அவருடைய உள்ளத்துல எல்லாம் அவர் போய் எழுந்தருள வேண்டாமா, நம்மள்கிட்ட மட்டும் இருந்தா போதுமா, அது பேரசையாயிடுமே. திருமூலர் சொல்லியிருக்கிற மாதிரி ஈசனோடு ஆயினும் ஆசை அருமின் அப்படின்னு இருக்கிறாரு. அதனால நம்ம முருகப்பெருமானை திரும்ப அனுப்பணும். அதுக்கு முன்னாடி அவருக்கு போற்றி பண்ணணும். ஏன்னா நம்ம நினைச்சது எல்லாமே நமக்கு அவர் நடந்துரும் அப்படின்ட்டார் முருகப்பெருமான். அதனால 27 அமுதளித்த குருபரன் பழனி குன்றில் இருக்கும் சின்ன குழந்தை சேவடி போற்றி அப்படின்னு ஆரம்பிச்சு இடும்பாயுதனை இடும்பா போற்றி, கடம்பா போற்றி, கந்தா போற்றி, வெச்சி புனையும் வேலையை போற்றி. இந்த வெச்சி அப்படிங்கிறது எங்கேயாவது வெச்சி மலர் கிடைக்குமா, வெச்சி பூ கிடைக்குமா, விருச்சி அப்படிங்கிறாங்க சில இடங்கள்ல. அந்த வெச்சி பூ சில இடங்கள்ல அது இட்லி பூன்பாங்க, சிவப்பு கலர்ல இருக்கும். அது முருகனுக்கு மிகவும் பிடித்தமான ஒரு மலர். அந்த மலர் இருந்தா கூட நீங்க எப்படி அரளிப்பூவால பூஜை பண்ணணுமோ அந்த மாதிரி விருச்சி பூ, இந்த வெச்சி பூ, இந்த இட்லி பூ அப்படிங்கிற அந்த மலரால நீங்க பூஜை பண்ணும் பொழுது மிகச்சிறந்த நன்மைகள் கிடைக்கும். வெச்சி புனையும் வேலையை போற்றி அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவர் இடத்துக்கு நீங்க எழுந்தருளலாம். முருகா ரொம்ப ரொம்ப சந்தோஷம், நான் கூப்பிட்ட குரலுக்கு எனக்கு ஓடி எனக்கு அருள் புரிந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு உயர்கிரி கனக சபைக்கு ஒரு அரசு மயில் நடம் இடுவோய் மலரடி சரணம் சொல்லிட்டு இந்த சரணம் 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 சொல்லி அந்த கந்த சஷ்டி கவசத்தை முடிக்கிறார். ஆக இந்த கந்த சஷ்டி கவசம்ங்கிறது வெறும் துதிப்போர்ல ஆரம்பிச்சு சரணம் சரணம் சரண பாவம்னு முடிக்கிறதுல முடிக்கக்கூடிய கட 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 கடன்னு 10 நிமிஷத்துல சொல்லக்கூடிய ஒரு இது கிடையாது, ஒரு துதி கிடையாது. இது மந்திரபூர்வமாக பீஜபூர்வமாக நம்ம முருகனை முறைப்படி மனசார பூஜை செய்வதற்கு பாலதேவராய சுவாமிகள் முருகப்பெருமானின் அருள் கொண்டு எழுதி நம்மளும் உய்யணும், நம்மளும் வாழ்க்கையில நல்லா இருக்கணும், அதாவது நமக்கு பின்னாடி வரவங்களும் நல்லா இருக்கணும், நம்ம குடும்பமும் நல்லா இருக்கணும், நம்ம உற்றார் உறவினர்களும் நல்லா இருக்கணும், அடுத்த தலைமுறையும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டிதான் இப்படி ஒரு வடிவ இப்படி ஒரு தொகுப்பை அவர் துதியா கொடுத்திருக்கிறார். இப்பேற்பட்ட சிறப்புகள் வாய்ந்த கந்த சஷ்டி கவசத்தை நம்ம முறைப்படி நம்ம முருகப்பெருமான் முன் துதித்தோம் என்றால் நமக்கு உரிய பலன், நம்ம வேண்டுவனை எல்லாம் நமக்கு கண்டிப்பாக நிறைவேறும். அதில் எந்த விதமான சந்தேகமும் ஐயமும் இல்லை. முருகன் தன் பக்தர்கள் யாரையும் கைவிட மாட்டார்.